Previously on Lost. சரி முதல்ல வந்து யாருக்கு போடலாம்னா நோ 8 சூர்யானா காய்கறி கடை வைப்பேன் 50000 ரூபாய் அந்த மளிகை கடை வைப்பேன் 5 லட்சம் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் எவகிட்ட கையிட்டு 10 பைசா வாங்குற அவசியம் கிடையாது எவன் முன்னாடி அனாவசியமா கொடுத்து நிக்கிற தேவை கிடையாது. ஸோ அடுத்தது யாரோட பார்க்க போறோம்னா ஆல் டைம் ஃபேவரட் ரங்கன் வாத்தியார். ன்றது தவம் மாதிரி கோய் மேல சண்டை செய்யாம வலு மேல சண்டை செய்யலாம். அப்புறம் காக்கையில கறிய 4 நாள் வச்சு திங்கிற கஞ்ச பயிலோடா. And the winner is Suryana. Meanwhile, So அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? போன வீடியோவில் நான் பாதியிலே விட்டு போயிருப்பேன். என்ன காரணம்னு உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா போன வீடியோவில் நான் ஒரே ஒரு வார்த்தையை ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் இருந்தது. அதனால் இந்த வீடியோவில் அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை நான் யூஸ் பண்ணதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் எங்கே யூஸ் பண்ணேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் மறுபடியும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேனான்ட்டு. சரி, இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் மொதல் ரவுண்டோட வின்னர் நம்ம சூர்யானா தான். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போகலாம். 2வது ரவுண்டு உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அன் ஆக்டிங் ரவுண்ட். இதில் நம்ம யாரோட வீடியோ பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் நம்ம சூர்யானா தான் வீடியோ பார்ப்போம். பாய், நீ அத்து மீறிட்ட. என் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்ட. போலீஸ் வேலை எனக்கு தெய்வம் மாதிரி, போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கோவில் மாதிரி. அதை இடிச்சல. இப்போ அடுத்தது நம்ம ஆல் டைம் ஃபேவரட் ரங்கன் வாத்தியாரோட வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2 வீடியோவும் பார்த்தோம். இந்த 2 வீடியோலையும் நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு டைலாக் டெலிவரிக்கு தூக்கி கொடுத்துட்டேன். அதனால் வந்துட்டு இப்போ நான் மறுபடியும் சிங்கத்துக்கு போகிறதா இல்லை. பட் அவரு சிறந்த ஆக்டர், நடிப்பு அரக்கன் அவர் தான், நடிப்பு நாயகனும் அவர் தான். அதனால் வந்து நான் மறுபடியும் அவருக்கே நான் தூக்கி கொடுக்குறதா இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு சார்பட்டா பரம்பரையில் ரங்கன் வாத்தியார் அருமையாக நடிச்சிருப்பார். அதை தான் சொல்ல போனோம்னா ஆக்டிங்னா எனக்கு நீ தான் வாத்தியார் அப்படின்னு நடிச்சிருப்பார். அதனால் வந்துட்டு நான் தூக்கி கொடுக்கறது ரங்கன் வாத்தியாருக்கு தான். அந்த ஆக்டிங் ரவுண்ட் வின்னர் இஸ் ரங்கன் வாத்தியார். நான் ஏன் சவர்லால் நேரு வீடியோ போடலான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா என்கிட்ட அவரோட வீடியோ இல்லை, இருந்த வீடியோத்தையும் போட்டுட்டேன். சரி, இப்போ 3வது ரவுண்டுக்கு போவோம். 3வது ரவுண்ட் ஆட்டிடியூட் ரவுண்ட். ஆட்டிடியூடுனா வந்துட்டு ஒரு கேரக்டரோட மெயினான டெஃபினிஷனை குறிக்குது. அவர் நல்லவரா, கெட்டவரா, ஹீரோவா, காமெடியனா, வில்லனா, எல்லாமே அவர் பண்ணுற ஆட்டிடியூடில் தான் இருக்குது. சில பேர் காமெடியனை வச்சு வில்லனிசம் பண்ணுவாங்க, நம்ம சவர்லால் நேரு மாதிரி. சில பேர் மாஸாக ஆட்டிடியூடு காமிச்சு ஹீரோயிசம் பண்ணுவாங்க, நம்ம சிங்கம் படம் மாதிரி. சில பேர் கிளாஸாக பண்ணி நல்ல ஆக்டிங் வெளிப்படுத்துவாங்க, நம்ம ரங்கன் வாத்தியார் மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்க்க போகிறோட வீடியோ சிங்கம் சூர்யாது பாப்போம். இப்போ துரசிங்கம்னு எனக்கு தெரியுமில்ல. டீனா துரசிங்கம் இல்லடா, டானி. ஆபரேஷன் டானி. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ரங்கன் வாத்தியார். நம்ம பரம்பரையா அவ்வளவுதான் நம்மள ஏற கட்ட பாக்குறானுங்க. நம்ம தலையை அடமானம் வச்சுதான் அவன் தலையை எடுக்கணும், புரியுதா? நீ சொல்றது வாசம் தான் மாமா. மெயின் போர்டு ஆடுறவனுங்க, ரீஃபைட் கேக்குறவனுங்க, இவனுங்கெல்லாம் தட்டி விட மாமா. எவ்வளவு புள்ளி நம்ம புள்ளிங்குது. எல்சுங்களை ஏறி கூட மௌசா காட்டலாம். உனக்கு தெரியாதானே? கடைசி நாட் பட் த லீஸ்ட் நம்ம சவர்லால் நேரோட வீடியோ. இது ஏற்கனவே போட்ட வீடியோ தான். ஏன்னா அவரோட வீடியோ வந்துட்டு டோட்டல் அதே இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட. இதுலேயே வந்துட்டு அவரோட எல்லா தகலைஃபும் பண்ணியிருப்பார். அதனால் நான் புதுசாக போடணுன்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோவே பாருங்கள். நீ தானே சீரட்ஸ் குடிக்கிறேங்கிட்ட அந்த மாதிரி ஸ்மைல்ஸ்ல வருது ஹீரோ. வாட்ச்மேன்ஸா இருக்கணும். 10 நிமிஷத்துல யூனிஃபார்ம்ஸ் போடலன்னு வையே பேமெண்ட்ஸ் தர மாட்டேன். சாக்குறத
X56 ஒரு சுக்குமல்லி கப்பி சொல்றான். போடா என்ன சுக்குமல்லி காப்பி தள்ளுவாங்க உனக்கு. இப்போ என் போட்டா இருக்கான் பாரு. சரி, இந்த ஆட்டிடியூட் ரவுண்டில் நான் எப்படி பிக் பண்ணேன்னா, காமெடியனில் ஒரு வில்லனிசம் பண்ண முடிஞ்சது நம்ம செவரல் அண்ணர் தான். அதனால் வந்துட்டு நான் ஏற்கனவே முன்னாடி இருக்க சிங்கம் சூர்யாவுக்கும் ரங்கன் மாத்தியாருக்கும் நான் முன்னாடியே வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டில் வின்னர்னு சொல்லிட்டேன். அதனால் மிச்சம் இருக்கிறது இவர் தான் ஆட்டிடியூட் ரவுண்டோட வின்னர். அந்த வின்னரேஸ் நம்ம செவரல் அண்ணர். உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.